ஒப்பந்தம் நடந்து முடிந்து மதீனாவுடைய காலம், ஒப்பந்தம் நடந்து முடிந்து மதீனாவுடைய காலம், ஒரு வருஷம் போகல, ஒரு வருஷம் போகவில்லை. நபி அவர்களை எப்படி நம்புறாங்கன்னு பாருங்க. ஏன் இந்த மனோநிலைகள் நமக்கு வருவதில்லை? ஆச்சரியமாக இருக்கிற சகோதரர்களே. மக்காவில் சஅத் இப்னு முஆத், மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கும் போலிடம் கொடுத்துவிட்டு மக்காவில் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஜஹல் காண்கிறார், உமையாவோடு தான் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். இந்த உமையாவோடு இவர் தவாப் செய்து கொண்டிருப்பதை காணுகின்ற பொழுது, உமையா ஒரு காஃபிர், நபிகளாரால் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர், அவர் ஒரு காஃபிர். காபிராக இருக்கக்கூடிய மனிதரான இவருக்கும் சஅத் இப்னு முஆதுக்கும் ஒரு நட்பு தொடர்பு இருந்தது. சிரியாவுக்கு அவர் போகின்ற நேரத்தில், தலைமார்க்கமாக போகிற நேரத்தில் இங்க சஅத் இப்னு முஆது வீட்டுக்கு வந்து தங்கிட்டு தான் போவாரு. சஅத் இப்னு முஆது மக்காவுக்கு வந்து அவருடைய வீட்டில் தங்குவார். உறவு இருந்தது. அந்த உறவின் காரணமாக மக்காவில் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ ஜஹல் கண்டுறாரு, தத்தூஃபு பில் பைத்தி ஆமினன் வகத் ஆவைத்து முஹம்மதன் வ அஸ்ஹாபஹ். அவர் கேட்கிறாரு, கௌபாவை நிம்மதியா தவாப் செய்றீங்களா? முகமதுக்கு தோழருக்கும் மதீனால இடம் கொடுத்துட்டு நிம்மதியா தவாப் செய்றீங்களா? ஒரு நாளும் விட மாட்டேன் என்றார் அபூ ஜஹல். சொன்ன உடனே இவர் சொல்றார், அன சஅத், நான் போரிடம் கொடுத்திருக்கிறேன், நான் தவாப் செய்யத்தான் செய்வேன் என்றார் அவர். ஒரு வருஷத்துக்கு உள்ள மாற்றம். சொன்ன நேரத்தில் உமையா சொல்றாரு, லா தர்ஃபா சௌதக அலா அபில் ஹக்கம், அபுல் ஹக்கமுக்கு மேல, அதாவது அபூ ஜஹலுக்கு மேல அவரோட குரல் உயர்த்த வேண்டாம். ஃபஇன்னஹு சய்யிது ஹாதில் வாதி, இந்த வாதியுடைய தலைவர் அவர், என்ன குரல் உயர்த்தி பேசுறீங்க என்றாரு. இவர் திருப்பி சொல்றாரு, நான் போலிடம் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு திருப்பி 2-3 தடவை. இவர் திருப்பி குரலை உயர்த்த வேண்டாம் என்று சொன்னவுடன் உமையாவை பார்த்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் தொடர்ந்து தடுக்கிறீர்களாக இருந்தால் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு காதிலுக, அந்த நபி உங்களை ஒரு நாள் கொல்லுவார் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். உமையாவே, உங்களுக்கு தண்டனை, உங்களுக்குரிய உயிரிழப்பை நபி அவர்கள் செய்வார்கள், நீங்கள் மரணிப்பீர்கள், நபி அவர்கள் கொல்லுவார்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னவுடன் உமையா கலங்கி போகிறார். கலங்கி போய் சொன்னார், முஹம்மது அப்படி சொன்னாரான்னு கேட்கிறார். ஆம் சொன்னார். அப்படி இன்கான முஹம்மதுன் கால ஹாதா, முஹம்மது இதை சொல்லி இருந்தால் ஃபஇன்ன முஹம்மதன் லா யக்திப், முஹம்மது பொய் சொல்லுபவர் அல்ல அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், முஹம்மது பொய் சொல்பவர் அல்ல. உடனே வீட்டுக்கு போற, பாருங்க காஃபிர், ஆனா ரசூலுல்லாஹ் பொய் சொல்ல மாட்டேன்றா. இனாதா இல்லையா, வம்புத்தனமா தானே நிராகரிச்சாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்க, முஹம்மது, அதாவது அந்த நீ பார்க்கலையா, அமாரா ஐதி, பார்க்கலையா மா கால அஹியல் யத்ரிபி, எனது யத்ரிப் நாட்டை சேர்ந்த சகோதரர் சொன்ன வார்த்தையை நீங்க பார்க்கவில்லையா? அலம் தஸ்மாய் கேட்கவில்லையான்னு கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், முஹம்மது அப்படி சொல்லி இருந்தால் முஹம்மது அவர்கள் பொய் சொல்வது கிடையாது. பெண்மணி மனைவி சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இந்த இடத்தில் பத்ர் யுத்தத்தில் அந்த உமையா கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டது தெரியுமா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவருக்கு ஜிவார் பாதுகாப்பு கொடுப்பதாக ஒப்பந்தம் மதீனாவில் பண்ணி இருந்தும் கூட கொல்லப்பட்டார். பாதுகாப்பு கொடுக்க ட்ரை பண்ணியும் கொல்லப்பட்டார். இதுல செய்தி என்ன தெரியுமா? சஅத் இப்னு முஆத் அவர்கள் நபி அவர்களை நம்பி அந்த ஒரு வருட நம்பிக்கையை நீங்க பாருங்க, எப்படி ஒரு நம்பிக்கை, அது எவ்வளவு ஒரு உள்ளத்தில் பதிந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வராமல் இருப்பதற்கெல்லாம் பின்னணி என்ன? நமது ஈமான் சரி செய்யப்படவில்லை. ஒரு வருஷம் சாதாரண ரிசல்ட் அல்ல சகோதரர், இந்த ஒப்பந்தத்தின் ரிசல்ட் நீங்கள் பார்க்க வேண்டும். அனஸ் இப்னு நலர் உஹது யுத்தத்திலே மக்கள் எல்லாம் தோல்வி அடைந்து ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அனஸ் இப்னு நலர் என்ன செய்கிறார்? அதாவது உஹது யுத்தத்தை உஹதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். வருகின்ற வழியில் சஅத் இப்னு முஆதை சந்திக்கிறார். அவர் கேட்கிறார், இன்னி அஜிது ரீஹஹா, நான் சொர்க்கத்துடைய வாசத்தை உணர்கிறேன். அங்க உஹதில் சொர்க்கத்துடைய வாசத்தை உணர்கிறேன். எங்க போறீங்க சஅத், எங்க போறீங்க அப்படி என்று கேட்கிறாரு. சஅதால் திரும்பி போக முடியவில்லை. இவர் போராடினாரு, கொல்லப்பட்டார். அவருடைய பனான் வெறும் பெருவலுடைய அடையாளத்தை கொண்டு அவர் சகோதரி என்ன செஞ்சார்? அடையாளம் கொண்டு வந்தார். சஅத் சொல்றார் ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, போராட்டத்துக்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுது அனஸை நான் சந்தித்தேன், அனஸ் இப்னு நலரை சந்தித்தேன், நான் ஓடி வந்து கொண்டிருந்தேன். ஃபமஸ்ததஅது மஸ்ததஅ, அவர் செய்த வேலையை என்னால் செய்ய முடியவில்லை, அவர் செய்த வேலையை என்னால் செய்ய முடியவில்லை என்று சஅத் நபி அவர்களிடத்தில் மனக்குறையோடு அதை சொல்கிறார் என்றால் நினைச்சு பாருங்க, மனக்குறையோடு அதை சொல்றார். நம்ம செய்ய முடியவில்லை. அவர் அன்சாரி, இவர் அன்சாரி. இன்னும் நினைச்சு பாருங்க, இந்த இடம் நமது மனதை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டிய இடங்கள் உண்டு. கந்தக் யுத்தம், அகல் யுத்தம் நடக்கிறது. அகல் யுத்தத்துடைய போராட்டம் யூதர்கள் ஒப்பந்தம் பண்ணி இருந்து
யூதர்கள் முரண்பட்டு துரோகம் செய்ததன் காரணமாக அகல் யுத்தம் என்கின்ற ஒன்று ஏற்படுகிறது. யூதர்கள் அமைதியாக நிம்மதியாக மதீனாவிலே குந்திக் கொண்டிருக்கிறார்கள். சாத் ரலியல்லாஹு ஆத்திரத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்பு சாதை வந்து பாதிக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நபி அவர்களும் நபி தோழர்களும் அந்த ரத்தத்தை அடைப்பதற்கு போராடுகிறார்கள். ஆனால் அது என்ன செய்யறது, சரி வரல, வெடிக்குது. வெடிச்சு நிறைய ரத்தம் ஓட ஆரம்பிக்குது. சாது பார்க்கிறாரு, ரத்தம் ஓடுது, நான் இப்ப மௌத்தாக போகிறேன் என்று நினைக்கிறார். இது என் மரணத்துக்குரிய ரத்தம் தான் என்று நினைத்தவுடன் கையேந்துகிறார். இந்த கையேந்துல நினைச்சு பாருங்க, ஒரு கோத்திர தலைவர், ஒரு சமுதாயத்திலே மிக முக்கியமான இடத்திலே நிற்கக்கூடியவர், நபி அவர்களை மிக பக்கபலமானவர். ஆனால் அவர் மரண நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹும்ம லா துமித்னி, யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்து விடாதே, ஹத்தா தகர்ர ஐனி மின் பனி குரைலா, என் கண்கள் பனு குரைலா விஷயத்தில், யூதர்களுடைய விஷயத்தில் குளிர்ச்சி அடைகின்ற வரைக்கும் என்னை மௌத்தாக்கி விடாதே. முடிவு காணணும், நபி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு முடிவு காணணும். நான் மரணிக்க கூடாது அது வரைக்கும் யா அல்லாஹ் எனக்கு அந்த உதவியை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூல் செய்தான். அவர் அப்படியே உயிர் வாழ்றாரு. பள்ளியில் அவருக்கு ஒரு இடம் அளிக்கப்பட்டிருந்தது. ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அழுது கொண்டிருப்பார்கள் அவரை பார்த்து. அவர் சொல்லுகிறார், அவருடைய அழுகை எனக்கு தெரியும், அவங்க எப்படி அழுவாங்கன்னு எனக்கு தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியில் பனு குரைலா வெளியே எடுக்கப்படுகின்ற நேரத்தில் யாருடைய தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு தர்ம சங்கடமான நேரம். ஏன் மதீனாவாசிகளாக யூதர்கள் மாறி இருந்தார்கள், தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும், அன்சாரிகள் இருக்கிறார்கள், யார் தீர்ப்பு சொல்வது என்கின்ற நிலைமை வந்துட்டு யாருடைய தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னவுடன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பனு குரைலா மக்கள், சஅத் என்ன தீர்ப்பு சொல்வாரோ அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். சஅதை எவ்வளவு நம்பி இருப்பார்கள், சஅதுடைய இரக்கத்தை எவ்வளவு நம்பி வைத்திருப்பார்கள். முடியுமா எங்களுக்கு அந்த போராட்டம்? சைத்தான், கௌரவம், இது போன்ற விஷயங்களுக்கு முன்னால் நமது மனதை தோல்வியடைய செய்ய முடியுமான்னு நினைத்து பாருங்கள். சஅதுடைய இடத்திலிருந்து கேட்கிறார்கள், சஅதுடைய தீர்ப்பில் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சஅத் அழைத்து வரப்படுகிறார், காயத்தோடு இறக்கி வைக்கப்படுகிறார். சஅத் தீர்ப்பு சொன்னார், யாரெல்லாம் இதில் துரோகம் அளித்தார்களோ அதில் ஆண்கள் அனைவருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்கம் தபி ஹுக்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொன்னீர்கள் சஅதே, சஅதே இறைவனுடைய தீர்ப்பை சொன்னீர்கள், மனம் திறந்து சொல்லுங்கள். நம்மளை மதிக்கின்ற ஒரு சமுதாயம், நமது தீர்ப்பை எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயம், நமது ஆதரவை எதிர்பார்க்கின்ற ஒரு சமுதாயத்துக்கு முன்னால் அவர்களுடைய அன்பை எல்லாம் துவம்சம் செய்துவிட்டு இறைவனுடைய தீர்ப்பை சொல்லக்கூடிய சக்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? சஅதுக்கு இருந்தது. அவரது சொந்த ஊரில் இருந்தது, அவரது சொந்த ஊரிலே இருந்தது. அன்சாரிகள் சகோதரர்களே ரலியல்லாஹு அன்ஹும் ஆட்சிக்கே வரவில்லை, யாரும் கலீஃபாவாகவில்லை, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட தோழர்கள் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? அதாவது அல் அன்சாரு ஷிஆரும் வல் நாசு திதார், மக்கள் எல்லாம் மேலாடைகள், அன்சாரிகள் என் உடலோடு ஒட்டிய ஆடைகள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் தீர்ப்பு சொல்லி முடித்து விட்டார்களா? ரத்தம் வெளிப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறது, பயங்கரமாக ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை அணைத்து பிடிக்கிறார்கள். ரத்தம் நபியுடைய ஆடையில் வழிந்து ஓடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்ன, அந்த வார்த்தைக்காக வேண்டி தான் அந்த இடத்திலே அந்த சம்பந்தப்படுத்தினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைத்துக் கொண்டார்கள், நபியுடைய கரத்திலே மரணித்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரை விட்டார்கள். தலைவர் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைரம் மின் சய்யிதி கௌம், ஒரு தலைவர் என்ற முறையில் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தரட்டும், அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல கூலியை தரட்டும். லக்கத் அன்ஜஸ்த மா வஅத்த ரப்பக், உங்களது இறைவனுக்கு நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்றி விட்டீர்கள். நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்களோ அதை நிறைவேற்றி விட்டீர்கள். வலயுன்ஜிஸன்னல்லாஹு மா வஅதக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன வாக்களித்தானோ நிச்சயம் அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவான். சஅதே நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். நபி அவர்கள் மிகவும் கலங்கிய ஒரு மரணம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதை முன்னால் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மானி லிமௌத்தி சஅத், சஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் இஹ்திஸாஸ் அசைந்தது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, கபரில் வைத்தவர்கள் சொன்னார்கள், இன்னலி குல்லி கபரின் லம்மத்தன், ஒவ்வொரு கபருக்கும் என்னது, இன்னலில் கபரி லம்மத்தன், கபருக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. ஃபஇன் நஜா மின்ஹு அஹதும் லனஜா மின்ஹு சஅத், அதிலிருந்து யாராவது தப்புவதாக இருந்தால் சஅத் அவர்கள் தப்பி இருப்பார்கள். மரணத்துக்கு பின்னால் நபி அவர்களுக்கு முன்னிலேயே ஒரு கைக்குட்டை, ஒரு அழகான ஒரு பட்டாடை கொண்டு வரப்படுகிற ரசூலுல்லாஹ் அதை பார்க்கிறார்கள். நபி தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஅதபூன மின் ஹாதா, இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்களா? ஃபவல்லாஹி
அல்லாஹ்வின் மீது ஆணையாக லமனாதீனு சஅதின் ஃபில் ஜன்னதி கைரும் மின் ஹாதா, சஅதுடைய கைக்குட்டைகள் சொர்க்கத்தில் இதைவிட சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நிறைவேற்றிய வாக்கை மனதில் வைத்திருக்கிறார் நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹலாலை அவர்கள் இறைவனுக்காக விட்டார்கள். எம்மிடத்திலிருந்து வேண்டப்படுவது அதல்ல, ஹராமை இறைவனுக்காக விட வேண்டும் என்பதுதான். எம்மிடத்திலிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? ஹராம், அதை விட்டு விடுங்கள். ஹலாலை இழந்த நபித்தோழர்களை முன்மாதிரியாக வைத்த நாம் ஹராம் என்பதை விட முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, எதற்காக என்ன நினைத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அகைதாவுடைய பகுதியை மனதில் சரியாக இருக்கும் என்றால், மறுமையுடைய நம்பிக்கை அப்படியே சிறந்த முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றால், நிச்சயமாக நாம் மாறுவோம். சைத்தானால் ஒரு நாளும் சில வெற்றிகள் கண்டாலும் நிரந்தர வெற்றி காண முடியாது, ஒரு நாளும் காண முடியாது என்று சொன்னால், நாம் டைரக்டாக சில விஷயங்களில் போராடி முயற்சி எடுத்துக்கொண்டு அதே நேரம் தோல்வி மனப்பான்மை அங்கீகரிக்க கூடாது. நபித்தோழர்களை எமது நிலைக்கு இறக்கக்கூடாது. இந்த மனநிலைகளை நாம் தர்பியா செய்து மாற்றி, தஸ்கியா செய்து மாற்றி போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். அது எனது இறுதி நிமிடமாகவும் இருக்கலாம் என்கின்ற உணர்வோடு நீங்கள் இருந்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு உதவி செய்பவர்களுக்கு இறைவன் உதவி செய்வான். இந்த ரமலானை அல்லாஹு தஆலா போராட்டத்தில் வெற்றி காணுகின்ற ஒரு நாளாகவும், இயன்ற அளவுக்கு தோல்விக்கு பின்னாலும் துவண்டு விடாத ஒரு மனதைரியத்தை தந்த நாளாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.